ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தோட பார்ட் 2 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஆன்ட்மேஸ் ஆகிறதோட முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தை இந்த செகண்ட் ஹாஃபாக வரக்கூடிய ஆன்ட்மேஸ் ஆகிறதுக்கு அப்புறம் 3 ஸ்பைடர்மேன்ஸ் வர பிரேக் டவுனை இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்கலாமா? அங்கேருந்து நம்ம பீட்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எப்படியோ எஸ்கேப் ஆயிடுவாப்ல. எஸ்கேப் ஆகி அவர் வேறு இடத்துல போய் இருந்துட்டு இருப்பாரு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம நெட்டும் எம்ஜியும் இதை பார்த்தீங்கன்னா பேசாமல் அந்த பாக்ஸை நம்ம அமைக்கிடலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் டக்குன்னு கையாட்ட திடீர்னு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பீட்டர் பார்க்க இங்கே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவார். ஃபஸ்ட்டு வரது நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தாங்க. அவர் வந்துட்டு ஒட்டடை எடுக்க வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒட்டை எடுக்கிறதுக்காக அந்த பவர்ஸ் எடுக்க வச்சாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டோபி மேக்கர் வச்சிருப்பாங்க. தேட்டரே தெரிச்ச மொமெண்ட்னா அது இதுதான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்ட்ரிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க 2 பேருமே வந்த உடனே ஒருத்தர் பார்த்து லைட்டாக கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பாசிபிளி அவங்க ஸ்பைடர் சென்ஸ்டிங்கெலாம் இருக்கலாம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர்ஸ் படத்தெல்லாம் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பைடர்மேன் ஒரே இடத்துல இருந்தால் அந்த ஸ்பைடர் சென்ஸ் லைட்டாக கொஞ்சம் டிங்கிள் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பாசிபிளி அதே எங்கேயும் அவங்களுக்கும் காட்டலாம். 2 பேரும் வந்த உடனே அந்த ஸ்பைடர் சென்ஸ் லைட்டாக அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரிங் ஆகிற மாதிரி காட்டியிருக்கலாம். அதை தான் அந்த இடத்துலையுமே காட்டுறாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்குற இந்த யூனிவர்ஸ் டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்குற தேடி போகிறாங்க. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே வந்துட்டு நம்ம ஸ்பைடர்மேனை சமாதானப்படுத்த மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம அந்த 2 ஸ்பைடர்மேனும் சேர்ந்து நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேசத்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு உங்கள் யாருக்குமே புரியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்குமே இதே மாதிரி தான் அங்கிள் பென் இறந்துருப்பாங்க. ஸோ அங்கிள் பென் இறக்கும்போது இதே மாதிரி தான் எங்களுக்கு அவர் சொன்னார், வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா நான் குவென் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப மோசமாக மாறிட்டேன், ரொம்ப பிட்டராக மாறி என்னோட பஞ்சஸ் எதையுமே நான் புல் பண்ணது கிடையாது, அதுக்கப்புறம் நான் ரொம்ப மோசமாக மாறிட்டு இருக்கேன் அப்படின்றத அவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ரெடம்ஷன் இருக்கும், அதை நல்லா காட்டியிருந்திருப்பாங்க. உண்மையிலே படத்தோட ஹார்ட் பீஸ் தான் கண்டிப்பாக அது ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான். கண்டிப்பாக அவங்க 2 பேருமே நம்ம ஸ்பைடர்மேனுக்கு டாம் ஹாலண்டுக்கு புரிய வைக்கிறாங்க. இது வந்துட்டு நம்ம டெஸ்டினியில் ஒன்றுன்ற மாதிரி தான். அவங்க செத்தது ஆண்ட்மே செத்தது வேஸ்ட்டாக போல, கண்டிப்பாக அதுக்கு ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க டேரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபுக்கு போகிறாங்க. ஸோ லேபுக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்ம காப்ளின் எப்படி சரி பண்ணுறதுக்குன்றதை நம்ம டோபி மேக்கர்ஸ் ரெடி பண்ணுறாரு. இதை நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நம்ம இப்போ எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு நம்ம கர்ட் கார்னர்ஸ்க்கான அந்த ஒரு மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெட் வந்துட்டு ஸ்பைடர்மேன் கிட்ட விசாரிப்பாரு, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆமாம் இருந்தான், ஆனால் கடைசியில் அவன் என் கையாலே செத்துட்டான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்சல்யூட்லி நம்ம ஹாரி ஆஸ்பானை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்த சீன்லேயே அவர் சொல்லியிருந்திருப்பாரு, நான் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோனா மாதிரி உன்னை கொல்ல மாட்டேன் வச்சான் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பாரு. பட் பாசிபிளி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அவர் ஹாப் காப்ளினாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது, வந்தாலும் வரலாம். இந்த பக்கம் நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட்டை பார்த்தீங்கன்னா டோபி கேட்பாரு, உனக்கு லவர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா நான் பீட்டர் பார்க்கறதால இருக்கிறத விட்டுட்டேன், அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. உனக்குன்னு கேட்கும்போது அது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஆரம்பத்தில் என்ன தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக நாங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட்டை யோசிப்பார், ஒரு நம்ம யூனிவர்ஸ்லேயே நமக்கு இந்த மாதிரி எதனா இருக்குமோ அப்படின்னு யோசிப்பாப்பில். ஆக்சுவலி போன அமேசிங் ஸ்பைடர்மேன் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு எம்ஜேக்கான ஒரு சின்ன சின்ன தடங்க அங்கே தான் போட்டு தாங்க இருக்காங்க. ஆக்சுவலி அந்த படத்தையே எம்ஜிஏக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ஸ்லாம் இருக்க வேண்டியது, பட் அதுக்கப்புறம் அது கடைசியில் தூக்கிட்டாங்க. அமேசிங் ஸ்பைடர்மேன் 3ல எம்ஜே வச்சுமே சில சீக்வன்ஸாக சீன்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அது பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கல, அது முடிஞ்சு போச்சு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா பீட்டர் அப்படின்னு கூப்பிடும்போது 3 பேருமே ஒருத்தர் கை காட்டிட்டு இருப்பாங்க, யார் பார்க்க கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர்மேனோட மீமை தான் பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோவே எடுத்து அவங்க ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி படத்துலையுமே இப்படி ஒரு சீன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பைடர் மீம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க. எவனா மீம் கிரியேட்டர் அம்மா பையன் தான் வேலை பார்த்துருக்கான் போல இருக்கும்ல. அது முடிஞ்சு தான் டேரெக்டாக இப்போ எம்சி ஸ்பைடர்மேன் கூட அது வந்து அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம டோபி மேக்கர் அவரோட கெத்தான அந்த ஒரு ஆர்கானிக் ஸ்பைடர் வெப்ஸை காட்டுறாங்க. மற்ற 2 பேருமே கேட்டர்ஜி ஸ்பைடர் வெப் யூஸ் பண்ணும்போது இவர் ஒருத்தர் மட்டும் தான் அதில் ஆர்கானிக்காக ஸ்பைடர் வெப் யூஸ் பண்ணுறது. ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான் அதை பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க அங்கேருந்து இப்போ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு வராங்க. அங்கே தான் அந்த பஞ்சாயத்து நடக்க போகுது. 3 ஸ்பைடர்மேனுமே உட்காந்து அவங்க யூனிவர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பேசி காட்டியிருந்திருப்பாங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல சீக்வன்ஸ்ங்க. தேட்டரில் இந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹோல்சமாக இருந்துச்சு. 3 ஸ்பைடர்மேன் பேசுகிற இந்த சீனை தான் நிறைய பேர் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மை. அவங்க அந்த வெப் பிளாக்கை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டோபி மேக்கர் கூட எனக்கு அந்த ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு அந்த வெப் பிளாக் ஆயிடும் அப்படின்ற மென்ஷன் பண்ணி ஆண்ட்ரூ அவருக்கு டோபி மேக்கர் இந்த முதுகலியை கூட அந்த சரி பட்டு விட்டுருப்பாங்க. ஸ்பைடர்மேன் 2ல அவர் கீழே வந்து முதுகலி பட்டிருப்பார்ல, அது சரி பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஏலியன் கூட ஃபைட் பண்ணேன், அது பிளாக்காக கூவா இருக்கும் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. வெனம தான் மென்ஷன் பண்ணுறாங்க. டாம் ஹாலண்ட் கூட நான் ஏலியன்ஸ் கூட இங்கேயே சண்டை போட்டேன், ஸ்பேஸ்லி சண்டை போட்டேன், அது பர்பிள் கலரில் இருக்கும் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் தான் மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா நான் ஏலியன்ஸ் கூடலாம் சண்டை போட்டதில்லப்பா, நான் ரொம்ப சப்ப அப்படி மென்ஷன் பண்ணுவார். அண்ட் நம்ம டோபி மேக்கர் தான் பார்த்தீங்கன்னா நீ உன்னையே குறைச்சி மதிப்பிட்டு இருக்கடா, நீ நினைக்கிறத விட நீ பயங்கரமான ஆள், கமான் உன்னால் முடியும்னு பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு கிட்டத்தட்ட நீ லேம் கிடையாது அப்படின்னு சொல்லி சின்னதாக மோட்டிவேட் தான் பண்ணிட்டு இருப்பார் நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டை. இப்படி தாங்க நாம் தோன்றிருக்கும் போது நமக்கு நாமளே தட்டி கொடுக்கணும். அந்த சீனை லிட்டரலாக இங்கே எடுத்திருக்காங்க. ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடர்மேனே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இந்த ஒரு நல்ல சீனு.
அந்த இடத்துல சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரோ வந்துட்டு அந்த ஆர்க் ரியாக்டர் யூஸ் பண்ணி பவர் அப் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் எலக்ட்ரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும்போது அவர் முகத்தில் ஒரு ஸ்டார் ஷேப்பில் மாஸ்க் வந்துட்டு இருக்கும். எக்ஸாக்ட்லி காமிக் அக்யூரேட் மாஸ்க்கு அதை தான் இந்த இடத்துலையுமே காட்டிட்டு இருக்காங்க. 3 பேருமே எப்படியாவது எங்களை அடிக்கணும் அப்படின்ற பேரில் ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பினாலும் போக போக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் சென்ஸை யூஸ் பண்ணி ஒருத்தர் எங்கே வராங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத அந்த டீம் அப் ஃபார்மேஷனை பயங்கரமாகவே காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாண்ட்மேனை தான் குணப்படுத்த மாதிரி காட்டியிருப்பாங்க. சாண்ட்மேனை பார்த்தீங்கன்னா எப்படியே குணப்படுத்துறதுக்கு அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ எலக்ட்ரோ கிட்ட தான் வருது. எலக்ட்ரோ எப்படியாவது கிரியேட் பண்ண பார்க்கலாம் அப்படின்ற போது அவன் விடமாட்டேன்றான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் வந்துட்டு அந்த டபுள் வெப் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. 2 சைடு பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இதே மாதிரி தான் அமேசிங் ஸ்பைடர்மேனுமே 2 சைடு பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஒரு சீனுமே இந்த இடத்துல காட்டுறாங்க. அடுத்து கர்ட் கார்னஸையுமே எப்படி பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டாங்க. நான் கூட கர்ட் கார்னஸ் ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஹீல் பண்ணுவாருன்னு நினச்சேன். பட் நம்ம டாம் ஹாலண்டே அவர் ஹீல் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த சீனை விட்ட பாருங்க. நம்ம டாம் ஹாலண்ட் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்பைடர்மேன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. நான் அவெஞ்சர்ஸ் டீமில் இருந்திருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது அவெஞ்சர்ஸா அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோபி மேக்கர் கேட்டிருந்திருப்பாப்ல. அண்ட் ஆண்ட்ரூ கூட அது பேண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இவங்க 2 பேர் யூனிவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவெஞ்சர்ஸும் கிடையாது, மற்ற வேற சூப்பர் ஹீரோஸ் எதுவுமே கிடையாது. அங்கே வெறும் ஸ்பைடர்மேன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. மல்டிவர்ஸ் இதெல்லாம் பாசிபிள் தாங்க. மல்டிவர்ஸில் இன்ஃபினிட் பாசிபிள் இருக்கு. இதெல்லாம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து சீக்ரெட் வார்ஸை கூட நம்ம டோபி மேக்கர் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண போறன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் சீக்ரெட் வார்ஸ் வரும் படம் தான் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரோ கியூர் பண்ணுறதுக்காக நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹெல்ப் பண்ணி எப்படி எலக்ட்ராவையும் கியூர் பண்ணி விட்டுறாங்க. கர்ட் கார்னஸை கியூர் பண்ணிடுறாங்க. சாண்ட்மேனையும் கியூர் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 5ல் 4 பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கியூர் ஆகிட்டாங்க. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நெட் வந்துட்டு அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி திரும்ப க்ளோஸ் பண்ண முடியாமல் திணற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த போர்ட்டல் மூலமாக 2 முட்டையும் ஓப்பன் பண்ணும்போது தான் டக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்துருப்பாப்ல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிராண்ட் கேனியனில் நான் 12 மணி நேரமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி ஸ்பைடர்மேனோட வெப் 2 மணி நேரத்திலே கரைஞ்சிரும். சார் 2 மணி நேரம் கரைஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அவர் கிராண்ட் கேனியன்லேயே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. இங்கே தாங்க எனக்கு ஒரு டவுட்டு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்டத்தட்ட நிறைய வருஷம் பாசிபிலி பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக வந்துட்டு ஆக்சுவலி இன்ஃபினிட்டி வார்க்கு முன்னாடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு சுப்ரீமா இருந்திருக்காரு. அண்ட் காமிக்கில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரால் வந்துட்டு அந்த கையில் ஸ்லிங் ரிங் இல்லாமல் போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரிலாம் காட்டியிருந்திருப்பாங்க. ஸ்லிங் ரிங் இல்லாமல் அவரால் போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியுங்க. பட் இந்த இடத்துல அவர் ஸ்லிங் ரிங்காக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த படத்தில் கொஞ்சம் அண்டர்யூஸ் பண்ணிட்டாங்க, சப்பை ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பைடர்மேனை கெத்த காட்டுறதுக்காக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா 10 மணி நேரம்ன்றது டூ மச்சுங்க. 10 மணி நேரம்லாம் கொஞ்சம் அதிகம் தான். அவர் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சி வந்திருக்கலாம். பட் 10 மணி நேரமாக அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் முட்டாத்தனமாக தான் இருக்குது கேட்கும்போது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட நெட்டை பார்த்து கேட்டிருப்பாரு, நீ அந்த போட்டோ ஓப்பன் பண்ண அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாப்ல. ஆக்சுவலி நெட் வந்துட்டு அவங்க பரம்பரையில் மேஜிஷியன் இருக்காங்க, மேஜிக் இருக்காங்க அப்படின்லாம் அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி இது வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்ச் அகாடமிக்கான ஒரு சின்ன அடித்தளமாக இருக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரேஞ்ச் அகாடமின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கரண்ட்டாக ஒரு சீரிஸ் டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு அதோட டெவலப்மெண்ட்டை பாஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதை கூட நம்ம அமெரிக்க சார்ஸ்லாம் வரப்போறாங்க. ஸ்ட்ரேஞ்ச் அகாடமின்ற சீரிஸ்ல நம்ம இவரை நெட்டுமே கூட சேர்த்து அவர் ஒரு ஸ்டூடெண்டா வச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்ச் க்ளோக் கூட நம்ம நெட்டை காப்பாற்றமே காட்டியிருப்பாங்க. பாசிபிளி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அகாடமி சீரிஸ்ல நம்ம நெட்டு கூட ஒரு முக்கியமான ஆளாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனும் எலக்ட்ரோ உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு நல்லவன் வல்லவன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அங்கே கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இந்த யூனிவர்ஸில் ஏதாவது இடத்துல பிளாக் ஸ்பைடர்மேன் இல்லாமல் போயிடும் அப்படின்னு மென்ஷன் பிளாக் ஸ்பைடர்மேனை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா மைல்ஸ் மொரால்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. அது கூட சின்ன ஃபன்ஸாக இருக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக இப்போ நம்ம கிரீன் காப்ளினுமே வந்துடுறான். பிரச்சனை பண்ணுறதுக்கே இருக்காங்க. இவன் நம்ம ஸ்பைடர்மேனை மனசளவில் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை பேசாமல் போட்டு தள்ளிடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணும். அந்தளவுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்கான். பட் அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படியும் அவன் வந்துட்டு நம்ம அந்த ஆர்டிஃபெக்டை வெடிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜே கீழே விழுவாங்க. எம்ஜே கீழே விழும்போது டாம் ஹாலண்ட் காப்பாற்றலான்னு போகும்போது அவன் வந்துட்டு தட்டி விட்டு போயிடுவான் நம்ம கிரீன் காப்ளின். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் தான் இறங்கி காப்பாற்றுவார். ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வெப் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா அவர் கீழே குதிச்சு காப்பாற்றி அதுக்கப்புறம் தான் வெப் விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அவர் குவென் நேரத்துலேயே வந்துட்டு பயங்கரமாக சோகமானார். அதை வந்து அதுலேயே படம் கற்றுட்டு இருப்பார். இப்போ அவளை எப்படி பிடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு உண்மையிலேயே இந்த ஆண்ட்ரூ கேர்ஃபீல்டுக்கு ஒரு நல்ல ரிடம்ஷன் ஆர்க் கொடுக்குற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன், லாஸ்ட்டில் அவர் கிளம்பும் போது கூட பார்த்தீங்கன்னா பீஸ் சிம்பிள் காட்டிட்டு போயிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கெட்டவனா ரொம்ப ஒரு பிட்டராக சுற்றிக்கிட்டு இருந்தவர். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாசிபிளி நல்லவனா அமைதி பக்கம் தேடி போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு சின்ன ரெடம்ஷனாக நம்ம ஸ்பைடர்மேனுக்கு கொடுத்துருக்காங்க ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பீட்டர் பார்க்குற வந்துட்டு நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் நான் கிரீன் காப்ளினை கொல்ல போகிறேன், அவனை நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் தான் இருந்துட்டு இருப்பாரு. இந்த இடத்துல பஞ்சஸை புல் பண்ணவே மாட்டார். கீழே அடிக்கிற ஒரு அடியில் தரையே பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருந்திருக்கோம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிரீன் காப்ளினை போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு
போட்டிருப்பாரு. அவனை கொல்லலான்னு போகும்போது அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம டோபி மேக்கர் வந்து தடுத்திருப்பாரு. நம்ம நல்லது தான் செய்யணும், நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத அவர் கண்ணிலே கன்வே பண்ணியிருப்பாரு. ஸோ கண்ணில் நடிக்கிறதுனா இதுதான் போலங்க. உண்மையிலேயே கண்ணாலேயே இதை பற்றி கன்ஃபர்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல டைலாக் வச்சு தான் சத்தியமாக அந்த சீன் ரோயின் ஆகிட்டு இருக்கும். டைலாக் வைக்காமல் நடிப்பில் கன்வே பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த சீனை ரொம்ப சூப்பர் ஆக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரீன் காப்ளிமே எப்படியோ பார்த்தீங்கன்னா குணப்படுத்திடுவாங்க. கீழே வந்து நம்ம டோபி மேக்கியோர் எக்கடா நான் எதனா சொர்க்கத்துக்கு வந்துட்டேன்னா மேலே நிறைய எவனோ வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவார். அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் செஞ்சு அந்த ஆர்டிஃபெக்ட் அடிச்சதுனால அவரால் அந்த ரிஃப்ட்டை கண்ட்ரோலே பண்ண முடியல. உடஞ்சி உள்ளேருந்து ஏகப்பட்ட பேர் வெளியே வந்துகிட்டு இருக்கானுங்க. அதில் ஃபஸ்ட்டு காட்டுறதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பக்கம் கிரேவன் இருக்காரு, அந்த பக்கம் மேடம் வெப் இருக்காங்க, சைடில் நடுவில் ஸ்கார்பியன் கூட இருக்காப்புல. நம்ம ஸ்பைடர்மேனோட வில்லன்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்கே இருக்கிற ஸ்பைடர்மேனை காட்டியிருப்பாங்க, ரைனோவை காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் ரிலேட்டடாகவே 900 கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த 900 கேரக்டர்ஸோட ரைட்ஸும் இருக்கிறது நம்ம சோனி கிட்ட தான். அந்த இடத்துல நம்ம டாக்டர் செஞ்சுக்கிட்ட பீட்டர் பார்க்கரே எல்லாம் மறந்துற மாதிரி ரூன்ஸ் போட்டு விட்ருங்க, அந்த மேஜிக் ஸ்பெல்ல போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பீட்டர் பார்க்கரே மறக்கிறதுக்கான மேஜிக்லாம் போட்டு விட்டுறாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவர் மறந்தது மட்டும் இல்லாமல் எல்லாமே மறைஞ்சு போயிடுறாங்க. டேரக்டாக இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் எம்ஜேவை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாரு. எம்ஜே கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்றதுக்காக போகிறாரு. ஸ்கிரிப்டில் ஆக்சுவலி ஒரு சீன் இருந்துருக்குங்க. ஸ்கிரிப்டில் வந்துட்டு நம்ம எம்ஜேக்கு எல்லாமே பழசு ஞாபகம் வர மாதிரி ஒரு சீன் வச்சுருந்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை மொத்தமாகவே தூக்கிட்டாங்க. ஆனால் உண்மையிலே இப்படி வச்சது தான் ரொம்ப டச்சிங்காகவும் உண்மையை சூப்பராகவும் இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போகிற மாதிரியே காட்டியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் வந்துட்டு வாடகை கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவான். எக்ஸாக்ட்லி நம்ம டோபி மேக்கியோர் ஸ்பைடர்மேனோட அந்த இடத்த காட்டுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்க தனக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு புது சூட்டை ரெடி பண்ணிவிட்டு அங்கே இடத்துல பறக்க போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. எனக்கு என்ன ஆனாலும் சரி, நான் ஸ்பைடர்மேன், எனக்கு பவர் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எல்லாத்தையும் நான் காப்பாற்ற தான் போகிறேன், அந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுதாங்க ஸ்பைடர்மேனே நிப்பாட்டுது. அந்த இடத்துல கூட லாஸ்ட்டில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை காட்டியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஹாக்கி சீரிஸில் வந்து அதே கிறிஸ்மஸ் ட்ரீ தான் லாஸ்ட்டில் காட்டியிருப்பாங்கல்ல, அதே தான். அப்போ ஏன்டா ஹாக்கி சீரிஸில் ஸ்பைடர்மேன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அந்த பொழியிற டைம், ஸோ ஸ்டார்ட் ஆகிற டைமு. பட் ஹாக்கியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பனியெல்லாம் பொழிஞ்சு முடிஞ்சா அந்த இடத்துல பனியை பெய்யாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பாசிபிளி கிறிஸ்மஸ் முடிஞ்ச அப்புறம் இருக்கலாம், இல்லை கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியாக இருக்கலாம். பட் பிரச்சனை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் உண்மையான பிரச்சனை என்னென்னா, சீரீஸ்க்காக நம்ம ஸ்பைடர்மேனை கொடுக்க மாட்டாங்க. டேர்டெவில் பார்ன் அகைன் சீரீஸ்லேயே நம்ம ஸ்பைடர்மேனை ஜஸ்ட் ஒரு டைலாக்ல தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேனுக்கு சீன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்பைடர்மேனை சீரீஸ்க்குலாம் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. சோனி பார்த்தீங்கன்னா சீரீஸ்க்கு ஸ்பைடர்மேன் அலோவ் பண்ணல. பாசிபிளி இதே தான் அப்பயும் இருக்கணும். ஹாக்கி சீரீஸில் மேபி ஸ்பைடர்மேன் வந்திருக்கலாம். பட் இவங்க பார்த்தீங்கன்னா சோனி அலோவ் பண்ண மாட்டானுங்களே, அதனால் ஸ்பைடர்மேனோட கேமியோவை அதில் கொடுக்கல. இதுதான் பிரச்சனை. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம ஸ்பைடர்மேனுமே அவருக்கு தனக்குன்னு ஒரு புது சுட்டை ரெடி பண்ணிவிட்டு ஸ்பைடர்மேன் இருக்கிற வேலைக்கு கிளம்புறாரு. இதோட பார்த்தீங்கன்னா படமும் முடியுது. ஒரு போஸ்ட் கிரெடிட்டுமே இருக்குங்க. அப்சல்யூட்லி வெனம் லாஸ்ட் டான்ஸ் படத்துக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான். அந்த இடத்துல வெனம் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன பிசரை விட்டுட்டு போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இது எதுவாக மாறும் அப்படி சொல்லி தெரில. பட் இதுக்கப்புறம் தான் அதை கம்ப்ளீட்டாக லாஸ்ட் டான்ஸ் படத்தில் மொத்தமாக மாற்றி விட்டானுங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அதை மொத்தமாக மாற்றி விட்டாங்க. அதை நம்ம வெனம் லாஸ்ட் பிரேக் டவுன் போடுவோம்ல, அப்போ பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம பேசலாம். அண்ட் இந்த படத்தில் ஏகப்பட்ட பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸுமே இருக்குங்க. வழக்கம் போல் ஸ்பைடர்மேன் படத்தில் பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும், இதுலேயுமே இருக்குது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா குட்ஃபெல்லஸ் படத்தை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ குட்ஃபெல்லஸில் ஒரு டைலாக் வருது அப்படின்னு ஹாப்பி ஒரு சீனில் சொல்லியிருப்பாரு. குட்ஃபெல்லஸ் ஆக்சுவலி நம்ம மார்ட்டின் ஸ்கார்சியோட ஒரு படம் தான். அதுதாங்க எனக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா மார்ட்டின் ஸ்கார்சிக்கு இந்த மாதிரி காமிக்கல் ஃபிலிம்ஸ்னாலே பிடிக்காது. ஆனால் இதில் மார்ட்டின் ஸ்கார்சியோட படத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னவோ சரி, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா எ கை ட்ரெஸ்ட் இன் டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரோ மென்ஷன் பண்ணியிருப்பாரு. வேறு யாரில் டாக்டர் செஞ்சதாக சொல்கிறாங்க. டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ்னு ஒரு கேம் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வர சூட் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு டாக்டர் செஞ்ச லைட்டாக சின்னதாக கலாய்க்கிறாங்க. அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங்கை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக தரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல டைலாக்ஸ் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் பட் பல இடத்துல டைலாக்ஸாக பக்காவே நமக்கு கொடுத்துருக்காங்க. டப்பிங்குமே நல்லா இருக்குது, டப்பிங் வாய்ஸஸுமே பர்ஃபெக்டாக இருக்குது. வில்லன்ஸ்க்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதே வாய்ஸ் ஆக்டர்ஸ் கிடையாது. வில்லன்ஸ்க்குலாம் வாய்ஸ் ஆக்டர்ஸ் மாறி இருக்காங்க. பட் ஸ்பைடர்மேனுக்கு அவங்க காம்ப்ரமைஸே பண்ணல. இதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டாக இருக்கட்டும், டோபி மேக்கியருக்காக இருக்கட்டும், யார் வாய்ஸ் கொடுத்தாங்களோ அவங்களே அகைன் கூப்பிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட டோபி மேக்கியர் படம் ரிலீஸ் ஆகி 15 வருஷத்துக்கு மேலே 18 வருஷம் மேலே ஆக போகுது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக எகைன் அந்த வாய்ஸ் ஆக்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து அவங்களே வாய்ஸ் ஆக்டிங் கொடுக்க வச்சுருந்துருக்காங்க. அண்ட் டோபி மேக்கியோட வாய்ஸ் கேட்கும் போது தான் சத்தியமாக எனக்கு புல் அடிச்சிருச்சுங்க. அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல்லாம் நெஞ்சுக்குள்ளேயே அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆமா, பீட்டர் பார்க்கர்.
நான் கூட டோபி மேக்கியருக்கு வாய்ஸ் ஆக்டரை மாற்றிடுவாங்களோ அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் வாய்ஸ் ஆக்டிங்லாம் மாற்றலை, அதே வாய்ஸ் ஆக்டர் கூட்டு வந்திருக்காங்க. உண்மையிலே அந்த வகையில் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். தமிழ் டப்பிங்கை பக்காவாக பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் படம் என்னடா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இதை பர்ஃபெக்டான படம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் அண்ட் பிளாட் ஹோல்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. உண்மையிலே நிறையவே பிளாட் ஹோல் இருக்குங்க. அதுவும் முக்கியமாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை டம்மி பண்ணிட்டாங்க கொஞ்சம். நம்ம ஸ்பைடர்மேன் கிட்டே பார்த்தீங்கன்னா ஈஸியாக தோக்குற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொஞ்சம் சப்பையாக்கிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஆள் தான். இன்ஃபினிட்டி வாரில் 4 ஸ்டோன்ஸ் வச்சிருக்க நம்ம தேனோஸ் கிட்ட அசால்ட்டாக ஒட்டி கொண்டு சண்டை போட்டவர் ஸ்பைடர்மேன் கிட்டே ஈஸியாக டிஃபீட் ஆகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்லிங்கரிங்லாம் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. காமிக்கில் ஆக்சுவலி ஸ்லிங்கரிங் எல்லாமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால் பல நேரம் போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி எப்படியோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தப்பிச்சு வந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை காட்டவே இல்லை. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கொஞ்சம் டம்மி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. என்னவாங்க படமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் பேசலாம். அவ்வளோதாங்க சித்தியோட நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ண பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.